ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ சார் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ணுவேன். இன்றைக்கும் நம்ம ஸ்விக்கி தான் லாகின் பண்ணியிருக்கோம். 11:40 தாங்க ஃபஸ்ட் ஆர்டரே போட்டாங்க. வேலைச்சேரி டு தரமணி. இப்போ தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்சென்டிவ் வந்து 24 ஆர்டர் பார்க்கணும். 24 ஆர்டர் பார்த்தா தான் நமக்கு வந்து 495 ரூபா. நேற்று வந்து 475 ரூபா போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 495 ரூபா போட்டிருக்காங்க. நேற்றே நம்ம அந்த இன்சென்டிவ் பார்க்க நைட்டு 3 மணி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் இன்றைக்கி பார்க்கணும். பார்ப்போம். இன்றைக்கி வந்து சண்டே, ஓரளவுக்கு ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுதுங்க. இப்போ தான் நமக்கு செகண்ட் ஆர்டரே போட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் எடுத்து போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. வெறும் ஃபுட்டு மட்டும் ஸ்விக்கியில் வராது, இன்ஸ்டால்மெண்ட்டு இந்த மாதிரி பார்சல் எல்லாமே வருங்க. வந்து வேலைச்சேரி டு அடையா எடுத்து போய் ட்ராப் கொடுக்கணும். சரிங்க, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சி, கிளம்பலாம். ஆர்டரே ரொம்ப லேட்டாக தான் வருது. நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. என்ன இருந்தாலும் நம்ம இன்சென்டிவ் கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும். நேற்று மாதிரி எவ்வளோ டைம் ஆனாலும் 3 மணி 4 மணி 5 மணி ஆனாலும் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் இன்சென்டிவ். சரி, கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:54 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 280 ரூபா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இருக்க மெக்டொனால்ட்ஸ் தாங்க. இங்கே ஒரு ஆர்டர். அப்படியே பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிமார்ட் உள்ள பார்பிக்யூ. இங்கே தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த 2 ஆர்டர் பார்த்தா நமக்கு 5 ஆர்டர் கொண்டு வருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபுட் ரெடி வரல, வெயிட் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:56 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 339 ரூபா பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இருக்க கேஎஃப்சி தாங்க. இங்கே தாங்க நம்ம லாஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சென்டிவ் அடிக்க இந்த ஆர்டர் இல்லாமல் இன்னும் 19 ஆர்டர் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து 449 ரூபா இன்சென்டிவ். நம்மளுடைய லாஸ்ட் ஆர்டருங்க. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம். இந்த ஆர்டர் வந்து லாங் ஆர்டரு, ஏதோ 8 கிலோமீட்டர் சம்திங் வந்திருக்கு. இந்த ஆர்டருக்கு நமக்கு 104 ரூபா போட்டிருந்தாங்க. டெலிவரி கொடுத்துட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணுறோம். இன்னும் 10 நிமிஷமா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை, அதான் வெயிட் பண்ணிருக்கோம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 6 மணிக்கு லாகின் பண்ணோம். ஆனால் 6:10 தான் ஆர்டர் போட்டாங்க. இப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்க. இன்னும் நம்ம எத்தனை ஆர்டர் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் வரை நம்ம வெறும் 6 ஆர்டர் தான் பார்த்தோம். இன்னும் நமக்கு வந்து இன்சென்டிவ் வரைக்கும் 17 ஆர்டர் பார்க்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பார்ப்போம். நமக்கு செகண்ட் ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி சீக்கிரமாக போட்டாங்கன்னா ஈஸியாக டார்கெட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்சென்டிவ் தூக்கிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். வேலைச்சேரியில் இருக்க நந்தனம் பேலஸில் தாங்க இருக்கும். இங்கே தான் நமக்கு இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. 6 to 7 2 ஆர்டர் போட்டாங்க. 7 to 8 ஆக போகுது. இப்போ தான் நமக்கு ஆர்டர் ஒரே ஆர்டர் தான் வந்திருக்கு. இந்த 1 ஹவரில் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூருங்க. புரிஞ்சிக்கவே முடியல, எதிர்பார்க்காத டைம் டபுள் ஆர்டர் போடுறாங்க. ஆர்டரு வரும்னு வெயிட் பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வெயிட் பண்ண வச்சு இப்போ தாங்க ஆர்டர் போட்டாங்க. சரி, கிளம்பலாம். டைம் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 1:56 ஆகுதுங்க. நம்ம இப்போ வர பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 980 ரூபா பண்ணியிருக்கோம். நமக்கு 18வது ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி. இங்கே தான் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் ஆர்டர் நமக்கு வரல. இங்கேருந்து ட்ராப் வந்து பள்ளிக்கரணை போட்டிருக்காங்க.
இன்னும் நம்ம இன்சென்டிவ்க்கு எத்தனை ஆர்டர் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் 4 ஆர்டர் காட்டுதுங்க. ஆனால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24 ஆர்டர் பார்த்தா தான் 495 ரூபா நமக்கு இன்சென்டிவ் வரும். இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணும். இந்த ஆர்டரோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கொடுத்துட்டோம்னா இன்னும் 3 ஆர்டர் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ. நேற்று மாதிரியே 3 மணி ஆகிடும் போல் இன்றைக்கி இன்சென்டிவ் எடுக்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுதுங்க. நம்ம டோட்டலாக 20 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1127 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. அதாவது கீழே ட்ரிப்பு பாருங்கள், ட்ரிப் கவுண்ட்டு 23. அதாவது நம்ம 23 ஆர்டர் பார்த்த மாதிரி தான் அது. ஏன்னா லாங் ஆர்டர் வந்தால் டபுள் கணக்கு வரும். இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் பார்க்கணுங்க, 495 ரூபா இன்சென்டிவ். அப்போ தான் நமக்கு ஆட் ஆகும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க இன்ஸ்டாமார்ட், இங்கே தாங்க வெயிட் பண்ணுறோம். இங்கே தான் நமக்கு ஆர்டர் வரும். லாஸ்ட்டு ஒரு 3 ஆர்டரு இங்கே தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா வேறு எங்கேயுமே ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டரு வரல. நான் வெயிட் பண்ணிருக்கோம். இன்சென்டிவ் அடிக்காமல் போகக்கூடாதுங்க. காலைல 4 மணி ஆகிடுச்சி. நம்ம இதுக்கப்புறம் எப்போ ஆர்டரு கொடுத்துட்டு எப்போ போயிட்டு தூங்க போகிறோன்னு தெரில. நாளைக்கு நம்ம லாகின் பண்ணி ஓட்டுவோமான்றதே டவுட்டு தாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் எடுக்க வந்திருக்கோங்க. சாய் கிங்ஸ், வேளச்சேரியில் இருக்க சாய் கிங்ஸ். இங்கே தாங்க நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, டிமார்ட் கிட்ட. லாஸ்ட் ஆர்டர். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க, 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி தான் லாஸ்ட் ஆர்டர் இன்ஸ்டாமெண்ட்டில் போட்டாங்க. கிட்டத்தட்ட இன்ஸ்டாமெண்ட்லேயே ஒரு 2-3 ஆர்டர் நமக்கு கண்டினியூவாக வந்தது. பாருங்கள், ஆர்டரு ட்ரிப் கவுண்ட்டு 23 வந்துச்சு. 24 ஆர்டர் பார்த்தா தான் 495 ரூபா இன்சென்டிவ். இந்த ஆர்டருக்கு நமக்கு 77 ரூபா சம்திங் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஓட்டினதை மட்டும் 1200 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இன்சென்டிவ் 500 ரூபா, அதாவது 495 ரூபா ஆடானா 1700 ரூபா சம்திங் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த அமௌண்ட் எடுக்க நமக்கு காலையில் 4:30 மணி ஆகிடுச்சிங்க. எப்படியும் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது 5 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். விடிய விடிய இவ்வளோ நேரம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம். ரொம்ப வெயிட் பண்ண வச்சு ஆர்டர் போடுறாங்க, அதாங்க ஒரு டென்ஷன் இதில். ஸ்விக்கியில், ஜொமேட்டோவாக இருந்தால் ஆர்டர் டெலிவரி கொடுத்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு போட்டே இருப்பாங்க. ஆனால் என்னன்னா அதில் ஒரு மைனஸு, நம்ம ஜோன்லேயே இருக்க மாட்டோம். ஜோனை தாண்டி 25 கிலோமீட்ரு தாண்டி இருக்கோம். அதான் ஒரு மைனஸு. சரிங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த ஆர்டர் நம்ம கொடுத்துட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் நம்ம லீவ் விட்டுற வேண்டியது தாங்க. ஏன்னா இப்போவே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஆர்டர் ரெடி ஆச்சா இல்லையான்னு போயிட்டு பார்ப்போம் வாங்க. भाई हो गया भाई ஆர்டர். டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. நம்ம ஃபைனலாக இன்சென்டிவ் தூக்கிட்டோங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1217, 1217 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்சென்டிவ் சேர்க்காம. இன்சென்டிவ் அப்புறமா தாங்க ஆட் ஆகும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரனுங்க லாஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரேங்க இந்த இடத்துக்குலாம். நான் உள்ளே இருக்கு, ரொம்ப உள்ளே. இப்போதான் புதுசாக இந்த இடத்துலலாம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க போல். ஏரியாவே ஒரு மாதிரி இருக்குது. சரிங்க, டைம் ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். கிளம்பலாங்க, டைம் ஆயிடுச்சு. போயிட்டு தூங்க வேண்டியது தான். ஃபைனலாக நம்ம இன்சென்டிவ்லாம் சேர்த்து 1712 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க. டைம் வந்து 5:30 மணி ஆகுது. நம்ம வர வழியில் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம், அதனால் லேட் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சென்டிவ் தூக்கிட்டோம், அதுவே போதும். நம்ம இவ்வளோ நேரம்
ஓட்டுனதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நமக்கு இன்சென்டிவ் வந்தது தான் பெரிய விஷயம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் அதுக்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடச்சிருக்கு. எல்லோரும் எழுற டைம் இப்போ தான் நம்ம தூங்கவே போகிறோம். சரிங்க, டைம் ஆகுது, நம்ம போய்ட்டு தூங்கலாம். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.